Dear people, we continue to meditate on God's word. The reasons to praise God. தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து நாம் சிந்திக்கும்படியான காரியம் என்னவென்றால், தேவனை நாம் துதிக்கும்படியான காரியத்துக்குரிய காரணங்கள் என்ன? The people of Israel, when they are traveling from the land of Egypt to Canaan, இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி பிரயாணப்பட்ட பொழுது, God did marvelous things in their lives. தேவன் ஆச்சரியமான காரியங்களை அந்த ஜனங்கள் மத்தியிலே செய்தார். But they could not be satisfied and joyful. ஆனால் அவர்கள் திருப்தியாய் சந்தோஷமாய் காணப்பட முடியவில்லை. I don't know this evening, dear friend, how about your life? இந்த மாலையில் உன்னுடைய வாழ்க்கை விதமாக இருக்கிறது என்பதை குறித்து நான் அறியேன். Do you really have the peace and joy of the Lord in your life, dear friend? என் அன்பான நண்பனே, உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய உண்மையான சமாதானம் சந்தோஷம் இருக்கிறதா? One thing I would like to emphasize in this evening is the things of this world will never make you joyful, rather it will make you miserable. இந்த மாலையில் உங்கள் மனதில் நான் நிறுத்தும்படியாக விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த உலகத்தின் காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்காது. அதற்கு பதிலாக உனக்குள்ளாக பலவிதமான துயரங்களை கொண்டு வருவதற்கு ஏது உண்டு. This morning we have been seeing from Psalm 107 how we have to praise God and for the reasons for which we have to praise God. இந்த மாலையில 107வது சங்கீதத்திலிருந்து நாம் எதற்காக என்ன விதமாக தேவனை துதிக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். The people of Israel were not really faithful and grateful to God. இந்த இஸ்ரவேல் மக்கள் உண்மையுள்ளவர்களாக நன்றியுள்ளவர்களாக காணப்படவில்லை. But the God who forgives, ஆனால் மன்னிக்கிற தேவன். When they cried, அவர்கள் கதறின பொழுது, how he heard their cries, how they heard, he heard their cry. அவருடைய கதறலை கேட்டு, how he delivered them, எவ்விதமாக அவர்களை விடுதலையாக்கினார். I tell you, dear friend, this evening I would like to emphasize two things in your life. இந்த மாலையில் உடைய வாழ்க்கையில் 2 காரியங்களை முக்கியப்படுத்த விரும்புகிறேன். One thing is, if you are not fully reconciled with God, தேவனோடு நீ முழுமையாக இன்னும் ஒப்புரவான நபராக இல்லை என்றால், if you don't have a living relationship with this living God, இந்த ஜீவனுள்ள தேவனோடு கூட ஒரு ஜீவனுள்ள தொடர்பு என்பவருடைய வாழ்க்கையில இல்லை என்றால், I humbly request you, be honest. நேர்மையாயிரு. Nothing to pretend. நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. You know the emptiness of your heart. உன்னுடைய இருதயத்தினுடைய வெறுமையை நீர் அறிந்திருக்கிறாய். In spite of so many things that you have got, உன்னுடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிற அநேக காரியங்களின் மத்தியிலும் கூட, in spite of probably you have a lot of wealth and money, பணமும் அவிதமான சொத்துக்கள் சுகங்கள் இருந்தாலும் கூட, you could not have this great joy and peace in your life. உன்னுடைய வாழ்க்கையில இந்த சமாதான சந்தோஷம் என்பது இல்லை. Let us be honest and reason together this evening. இந்த மாலையில நாம் நேர்மையாக இந்த காரியத்தை குறித்து நான் சிந்தித்து பார்ப்போம். So I urge you this evening, இந்த மாலையில உன்னை பார்த்து நான் அவிதமாக அதிகமாக உந்துகிறேன், வேண்டுகிறேன். Reconcile with God. தேவனோடு கூட நீ ஒப்புரவாகு. Probably you may ask, how should I reconcile with God? தேவனோடு நான் எப்படி ஒப்புரவாக வேண்டும் என்று கேட்கிறாயா? Come to him with all humility. எல்லா தாழ்மையோடு கூட வா. Acknowledge what you are. நீ எவ்விதமாக இருக்க என்பதை ஒத்துக்கொள். Acknowledge the peacelessness and the real happiness in your life is missing. உன்னுடைய வாழ்க்கையில சமாதானமின்மை, உண்மையான சந்தோஷம் இல்லாத, அவைகள் நீங்கி போன காணப்படுகிற காரியங்களை குறித்து நீ ஒத்துக்கொள். He is a living God, a ஜீவனுள்ள தேவன். I tell you, dear friend, be honest. நீ நேர்மையாக இரு. Come and tell him, oh God, I don't have this peace and joy which this preacher speaks of. இந்த பிரசங்கி பேசும்படியான அந்த சந்தோஷம் சமாதானம் என்னிடத்தில் இல்லை. I was an young man
wandering hither and thither without the peace of God. நான் ஒரு வாலிபனாக தேவனுடைய சமாதானமற்றவனாய் தெரிந்த ஒரு வாலிபன். Many years back God met me. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் என்னை சந்தித்தார். I could honestly say, dear friend, I don't have much of the possessions of this world. இந்த உலகத்தினுடைய அநேக பொருள்கள் மற்ற காரியங்களை நான் பெற்றவன் அல்ல. But I could assure you, ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக I have the peace and joy of God flowing and abundantly in my heart. என்னுடைய இருதயத்தில் வழிந்தோடுகிற தேவ சமாதான சந்தோஷம் இருக்கவே குறித்து நிச்சயமாக உங்களிடத்தில் சொல்லக்கூடும். Oh dear people, the love of God constrains me. தேவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. Oh dear people, come to him honestly. நேர்மையா அவரிடத்தில் வா. He wants to help you. அவர் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறார். This word I believe 100%. இந்த வார்த்தை நான் 100% விசுவாசிக்கிறேன். This life passes away so quickly. இந்த வாழ்க்கையானது சீக்கிரமாய் கடந்து போகிறது. I tell you dear people, for the people who are very big and for the people who are small, oh how things are happening in these days in this country which never expected. அவர்கள் ஒரு கால எதிர்பார்க்காத காரியங்கள் இந்த தேசத்தில் விதமாய் காணப்படுகிறது. I heard a testimony of a great doctor, a lady doctor. ஒரு லேடி பெண் டாக்டர் இடத்துல குறித்து சொன்ன காரியத்தை குறித்து கேட்டேன். She was a very big doctor in a very big institution. ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல, மருத்துவ இன்ஸ்டிடியூஷன்ல பெரிய டாக்டர். Her husband was a professor of surgery. Such a man, a great man, trained so many doctors in surgery. அவருடைய கணவன், அந்த அம்மாவுடைய கணவன் அவ்விதமாக தன்னுடைய மருத்துவ பணியில் பேராசிரியராக அநேகரை பயிற்சிவித்தவர். But when the corona affected both of them, இருவரையுமாக கொரோனா பாதித்த பொழுது, oh dear friend, such a big doctor, her husband, அவ்வளவு பெரிய டாக்டர், her husband, அவளுடைய கணவனானவர், oh he was not really treated as he was, as I ought to be. அவர் அங்கு சிகிச்சை பெறும்படியாக செயல்பட வேண்டிய அந்த விதமான அந்த நிலையில அங்கு காணப்படவில்லை. There was panic in the hospital. ஹாஸ்பிட்டல்ல ஒரே குழப்பம். Nobody is willing to take up him. அங்கே அவரை எடுத்துக்கொள்ள யாருமே ஆர்வம் இல்லை. At least finally there was a bed spared for him. கடைசியாக ஒரு படுக்கை அவருக்கு கொடுக்கப்பட்டது. She was lying on the floor. தரையில் அந்தம்மா படுத்துக் கொண்டிருந்தார்கள். Oh dear people, when her husband was gasping for oxygen, அவருடைய கணவனான அந்த பெரிய டாக்டர் அங்க ஆக்சிஜனுக்காக திணறிக் கொண்டிருந்த பொழுது, not many doctors came forward. அநேக டாக்டர்கள் முன்வர முடியவில்லை. They were all standing too far and they were just talking. தூரத்தில் இருந்து பேசிக் கொண்டிருந்தார். Finally he died. கடைசியாக இறந்து போனார். A pathetic situation, ஒரு பரிதாபமான நிலை. Oh dear people, we are in great calamity. ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Oh, all your status will never help you in this world. இந்த உலகத்தில் உன்னுடைய எல்லா அந்தஸ்து உனக்கு உதவி செய்யாது. You have a soul in you. உனக்குள்ளாக ஒரு ஆத்துமா இருக்கிறது. Probably so far you would not have really contemplated about this soul. உன்னுடைய ஆத்துமாவை குறித்து ஒருவேளை இவ்வளவு காலமாக அதை குறித்து அக்கறையற்ற நபராக நீ வாழ்ந்திருக்கலாம். We have seen in the Bible, வேதத்தில் பார்க்கிறோம், there was a rich man, ஒரு பெரிய பணக்கார மனிதன். Oh, he had plenty of yielding of the land. அவனுடைய நிலத்தில் நல்ல விளைந்தது. He thought, I will completely demolish all my old barns and I will build big barns. என்னுடைய பழைய இந்த பண்டக சாலையெல்லாம் இடிச்சிட்டு இன்னும் பெருசா கட்டுவேன். But God said, தேவன் சொன்னார், oh fool, மதிகேடனே, I am very sorry to say, if you have no concern of your soul, the same word applies to you, dear friend.
அவருடைய ஆத்மாவை குறித்து அக்கறையற்ற நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் இந்த வார்த்தை உனக்கும் பொருந்தும். வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி இன் யுவர் லைஃப்? உடைய வாழ்க்கையில் முதல் முக்கியத்துவம் எதை கொடுத்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? இஸ் இட் காட் ஆர் த வேர்ல்ட்? தேவனா உலகமா? யூ கான்ட் மிக்ஸ் இட் அப். அதை நீ அவிதமாக கலந்து போட முடியாது. இஃப் காட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இன் யுவர் லைஃப், தேவன் முதலாவதாக உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பாரானால், I tell you the rest of the things will take care of its own. மற்ற எல்லா காரியங்களும் அவிதமாக அதை குறித்து தானாக எடுத்துக்கொள்ளும். He is a God of compassion. அவர் இரக்கமுள்ள தேவன். The people of Israel, even in spite of their disobedience, when they cry to God, இந்த இஸ்ரவேல் மக்கள் அவருடைய கீழ்ப்படியாமையின் மத்தியிலும் தேவனை நோக்கி கதறின பொழுது, God heard the cry. அவருடைய கதறலை கேட்டார். So I would like to continue with this Psalm 107 this evening. The reasons to praise God. இந்த மாலையில் 107வது சங்கீதத்தின் அடிப்படையில் நாம் தேவனை துதிக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து சொல்லும்படியாக விரும்புகிறேன். Psalm 107 7th verse. 107வது சங்கீதம் 7வது வசனம். And he led them forth by the right way, that they might go to a city of habitation. தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செம்மையான வழியிலே நடத்தினார். He led them forth by the right way. Dear people, there is only one person who could lead you to the right, in the right way. உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரே ஒரு நபர் மாத்திரமே உண்டு. That is this God. இந்த தேவன். Have you entrusted your all to God? தேவனிடத்தில் உன் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்திருக்கிறையா? Have you ever said, Lord, I am a fool. I don't know how to walk in this life. ஆண்டவரே, நான் ஒரு மதிகேடன், இந்த வாழ்க்கையில் எப்படி வாழுவது எனக்கு தெரியாது. Or when you face problems and difficulties, have you ever fled to his feet? உடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை, போராட்டங்களை சந்திக்கும் பொழுது அவருடைய பாதத்தண்டை நீ போய் ஓடி போயிருக்கிறையா? Are you abiding in his at his feet? அவருடைய பாதத்தில் தங்கி தாபரித்து இருக்கிறையா? Dear people, how many times your words are so sad to hear? எத்தனை சமயங்களில் உன்னுடைய வார்த்தைகள் கேட்பதற்கு துக்கமாக இருக்கிறது. How many times when you are perplexed, நீ குழம்பி போற நேரத்தில், when there are things which are unexpected are happening to you, எதிர்பாராத நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது, how quickly you get angry, எவ்வளவு சீக்கிரமாக நீ கோபம் அடைகிறாய். Even to the extent that you are uncontrolled, கட்டுப்பட முடியாத அளவுக்கு கோபம். Some of you are the people who get very angry so quickly. உங்களில் சிலர் வெகு சீக்கிரத்தில் கோபம் அடைந்து விடுகிறீர்கள். Because you could not understand that there is a God ruling your life. உன்னுடைய வாழ்க்கை ஆளுகை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. Dear people, this God not only created everything in this world. இந்த உலகத்தில் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் மாத்திரமல்ல. Not only the sun, the stars and the earth. இந்த உலகத்தில் சூரியனையும் நட்சத்திரங்களையும் பூமி உண்டாக்கினவர் அல்ல, மாத்திரமல்ல. This God is the one who created you. Do you know that? உன்னை சிருஷ்டித்தவர் தேவன். He is your creator. அவர்தான் உன்னை சிருஷ்டித்தவர். There is a purpose in your creation. உன்னை சிருஷ்டிக்கப்பட்டதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. The creator only can tell you the purpose for which you are created. நீ எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டா என்பதை உன்னை சிருஷ்டித்த தேவன் மாத்திரமே சொல்ல முடியும். This Bible has got the answer for which purpose you are created. இந்த வேதமானது எதற்காக நீ சிருஷ்டிக்கப்பட்டா என்பதற்குரிய பதில் இருக்கிறது.
The God has expressed what is the purpose of your creation. இந்த உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை சிருஷ்டிப்பதனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து இந்த வேதம் தேவன் தெளிவுபடுத்தியிருக்கிறார். Is it that for the purpose of earning so much of money, நிறைய பணம் சம்பாதிப்பதற்கும், or buying this and that and building a kingdom in this world? இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யத்தை கட்டும்படியாகவா? Never, dear friend. I have seen many people how at the end of their lives, oh what a dejection, அவருடைய வாழ்க்கையின் முடிவில் என்ன ஒரே மாற்றம். They thought that they would be living ever in this world. இந்த உலகத்தில் எப்பொழுதும் வாழ்வோம் என்று எண்ணிக்கொண்டார்கள். I tell you, many people in this world, இந்த உலகத்தில் அநேக மக்கள், they think that they could ever live in this world, எப்பொழுதும் வாழும்படியானவர்கள் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். But there is a full stop. தேவன் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும்படியாக இருக்கிறார். So you have, I don't know what is your age. உன்னுடைய வயசு என்ன என்பதை குறித்து எனக்கு தெரியாது. You labored so much for this world. இந்த உலகத்துக்காக எவ்வளோ நீ உன்னுடைய காரியங்கள் எல்லாம் செலவிட்டுட்ட. How much of your time is spent for His kingdom? அவருடைய ராஜ்யத்துக்காக எவ்வளவு நேரம் நீ செலவிட்டு இருக்கிறாய்? How much of your time is spent in knowing the eternal heavenly way in your life? நித்தியமான பரலோக வழியை அறிந்து கொள்ளும்படியாக எவ்வளவு நேரம் உடைய வாழ்க்கையில நீ செலவிட்டிருக்கிறாய் with the word of God, தேவனுடைய வார்த்தையோடு கூட. Oh dear people, when you read the word of God, God speaks to you. இந்த வேதத்தை நீ வாசிக்கும் பொழுது தேவன் உன்னோடு கூட பேசுகிறார். When you open your heart to the word of God and say, Lord, speak to me, உன்னுடைய இருதயத்தை திறந்த தேவனிடத்தில் ஆண்டவரே என்னோடு கூட பேசும் என்று சொல்லும் பொழுது, I am sure God will speak to you. தேவனோடு கூட பேசுவார். He will speak about you. உன்னை குறித்து பேசுவார். He will speak about your problem. உன்னுடைய பிரச்சனை குறித்து பேசுவார். He will speak about your family. உன்னுடைய குடும்பத்தை குறித்து பேசுவார். How many times God spoke to me through His word? எத்தனை முறை தேவன் என்னுடைய வாழ்க்கையில் தம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசியிருக்கிறார். When I was perplexed, குழம்பி போன நேரத்தில், oh not giving heed to the voice of this man or that man, இந்த மனிதன் அந்த மனிதனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல், when I go alone at His presence and say, God, why is this? அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே ஏன் என்று கேட்ட பொழுது, oh many times I could assure you that God spoke to me. தேவனோடு பேசின through His word, உடைய வார்த்தையின் மூலமாக, through the conviction of the Holy Spirit of God by His word, உடைய வார்த்தையின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. He is a God who is living, dear friend. என் அன்பான நண்பனே, அவர் ஜீவிக்கிற ஒரு தேவன். This is the living word. இது ஜீவனுள்ள வார்த்தை. How many times have you gone to His presence and to speak to Him? அவருடைய பிரசன்னத்தில் போய் எவ்வளவு நேரம் நீ ஜெபிக்கும்படியாக செலவிட்டிருக்கிறாய்? I tell you, some of you, you don't pray at all. உங்களில் சிலர் ஜெபிக்கிறதே இல்லை. You don't have time set apart to pray and to tell everything to God. நீ உன்னுடைய வாழ்க்கையில ஜெபித்து தேவனிடத்தில் சொல்லும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் விதமான காரியங்கள் இல்லை. When I was a medical student, நான் ஒரு மருத்துவ கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது, I used to climb to the terrace of the hostel. And the hostel terrace மேக போந்து, no light at all, it was utterly dark. அங்கே எந்த விதமான வெளிச்சம் இருக்கா? அந்த terrace completely dark. அங்கே இருளாக இருக்கும். But I used to kneel down and say, God, have mercy upon me. நான் முழங்கால் படிட்டு தேவனிடத்தில் ஜெபிப்பதுண்டு. Oh dear people, He trained me when I was 21, 23 to call upon His name. அவருடைய பெயரை கூப்பிட்டு சொல்லும்படியான ஒரு காரியத்தில் என்னை பயிற்சி செய்தார். Even when I finished my education, என்னுடைய படிப்பை முடித்த பின்பாக, oh dear people, there was a great opportunity for me to earn so much of money as a medical doctor. ஒரு மருத்துவராக அதிகமான பணம் சம்பாதிக்கக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகளை கொண்ட ஒரு நிலையில் நான் காணப்பட்டேன். But what I did, நான் என்ன செய்தேன்?
When I finished my house agency, என்னுடைய அவிதமான பள்ளி படிப்பை முடித்த பின்பாக, என்னுடைய மருத்துவ கல்லூரி படிப்பை முடித்த பின்பாக, oh dear people, I went to him and prayed to him. அவரிடத்தில் போய் நான் ஜெபித்தேன். Oh God, what is the purpose for which you have created? ஆண்டவரே, எதற்காக என்னை சிருஷ்டித்தீர்? What is the purpose for which you have chosen me? You have given me this light. இந்த வெளிச்சத்தை எனக்கு கொடுத்தீரே, என்ன நோக்கத்துக்காக நீர் கொடுத்தீர்? Oh dear people, I prayed to him. அவரிடத்தில் நான் விதமாக ஜெபித்த பொழுது, our God spoke to me. தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக how he spoke to me. Isaiah 61st chapter, ஏசாயா 61வது அதிகாரத்தின் மூலமாக God spoke to me that I had to preach the gospel. இவ்விதமாக சொன்ன, the spirit of the Lord is upon me. Yes, the spirit of the Lord was laid upon me, because the Lord hath anointed me to preach good tidings unto the meek. He hath sent me to bind up the brokenhearted, to proclaim liberty to the captives, and the opening of the prison to them that are bound. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டுவதை கூறவும். Oh dear people, God put a definite purpose for which he has chosen me. என்னை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கத்தை, I didn't go for government service, அரசாங்க வேலைக்கு. I don't say that everybody has got a calling. எவ்விதமா in the same way, என்னை போல அவ்விதமான அழைப்பு இருக்குன்னு சொல்ல முடியல. But one thing I tell you, dear friend, your priority, whosoever may be, யாரா இருந்தாலும் சரி. Probably you may be a person working in a company, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற மகராக இருக்கலாம். You may be a teacher in the school or the college, ஒரு பள்ளியில் அல்லது கல்லூரியில் ஒரு ஆசிரியராக இருக்கலாம். You may be anybody working as a secular worker. நீ அவ்விதமாக தனிப்பட்ட விதத்தில் வேலை செய்கிற மனுஷனாக இருக்கலாம். But the priority will never change. முக்கியத்துவம் கொடுக்கிறது ஒரு காலம் மாறாதையா, மாறாதையா. வாழ்க்கையில் do you know, do you sit with the word of God to speak to you? தேவனோடு கூட பேசும்படியாக நீ அவரிடத்தில் பாதத்தில் அமர்ந்திருக்கிறையா? Mary sat at the feet of Jesus. இயேசுவின் பாதத்தில் மரியாள் உட்கார்ந்தாள். But Martha was worrying a lot. Martha நிறைய கவலைப்பட்டு கலங்கினா என்று வேதம் சொல்லுது. She was worrying and she was confused. கவலைப்பட்டு கலங்கினா. How much of worry is taking hold of your usefulness? உன்னுடைய உபயோகத்தன்மை எவ்வளவு கவலை எடுத்துக்கொள்ளுக. You are a man of worries. கவலைகளினால நிரம்பிற ஒரு மனுஷனா இருக்கிறீங்க. The Bible says the word of God is being squeezed by the cares of the world and the worries and the deceitfulness of riches. There are two things which are taking hold of every person in the world. இந்த உலகத்தில் ரெண்டு காரியங்கள் ஒரு மனுஷனை ரொம்ப அதிகமாக அவனை முற்றிலும் ஒன்றுமில்லாதவன் ஆக்குகிறது. உலக கவலை, the cares of the world. Oh, what shall I do? What shall I do? What shall I do? நான் என்ன செய்யறது, என்ன செய்யறது, என்ன செய்யறது? Dear people, God knows what to do in this situation. இந்த சூழ்நிலை என்ன செய்ய தேவன் அறிந்திருக்கிறார். Why don't you go to him? Lord, I commit this into your hands. உம்முடைய கரத்தில் ஒப்புக. The Bible says, cast all your care upon him. அவர் பேரில் உன்னுடைய பாரத்தை வைத்து விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The deceitfulness of riches, ஐஸ்வரியத்தின் மயக்கம். I want to be like this. இவ்விதமாக நான் மாறணும். I want to be like this person or that person. இந்த மனுஷனை போல அந்த மனுஷனை போல. Not being satisfied, திருப்தி இல்லாத ஒரு இருதயம். God has given me a heart of contentment. தேவன் போதும் என்ற மனதை கொடுத்திருக்கிறார். I am not a possessor of this world and things of this world. இந்த உலகத்தின் காரியங்களை நான் பெற்றவன் அல்ல.
I tell you, dear friend, but God has given a heart of contentment. திருப்தியான ஒரு இருதயத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். God never left me alone with my problems. என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்காதபடிக்கு தேவன் என்னை கைவிட்டது இல்லை. Go to God. தேவனிடத்தில் போ. Do you know how to go to God? தேவனிடத்தில் எப்படி போறதுன்னு உனக்கு தெரியலையா? Even tell him, Lord, I don't know how to come to thee. ஆண்டவரே, உம்மிடத்தில் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. So far you have been living a life of uselessness concerning with the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியத்தை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு உபயோகமற்ற மனிதனாகவே வாழ்ந்துட்ட. Your money will never reach the heaven. உன்னுடைய பணம் பரலோகத்தை சென்றடையாது. Not even a single pie. ஒரு பைசா கூட சேராது. You calculate and sit honestly. I don't know what is your age. உன்னுடைய வயசு என்ன தெரியல. How much you labored for the world, for the money and many other things. இந்த உலகத்துக்காக பணத்துக்காக நீ எவ்வளவு காரியம் செலவிட்டிருக்கிறாய். How much really you spend for God? தேவனுக்காக எவ்வளவு நேரத்தை செலவிட்டிருக்கிறாய். How much money have you spent for God's kingdom? அவருடைய ராஜ்யத்துக்கு என்று எவ்வளவு நீ செலவிட்டிருக்கிறாய். I honestly say some of you has to be ashamed. உங்களில் சிலர் வெட்கப்படணும்னு தான் நான் நேர்மையாக சொல்கிறேன். Dear people, it is God who is calling you. தேவன் அவிதமாக உன்னை தாமே அழைக்கிறவராக இருக்கிறார். Oh dear people, also God said to me in Isaiah 61:6, ஆகவே ஏசாயா 61:6 ஆண்டவர் சொன்னார். Isaiah 61:6, but he shall be named the priest of the Lord. Oh dear people, God said, நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். God said you are a priest. நீ ஒரு ஆசாரியன். I tell you, dear people, I was happy because I tell you, I am the most joyful person in the world, given the great privilege of laboring for the Lord all through these years. இத்தனை வருடங்களாக தேவனுக்காக உழைக்கும்படியாக மிக ஸ்லாக்கியம் பெற்ற ஒரு மனிதன் என்பதை குறித்து நான் சொல்லுவேன். I never regret, oh, if I would have gone into the world, ஒருவேளை நான் உலகத்துக்குள்ள போயிருந்தா, I'd have earned so much, நிறைய சம்பாதித்திருப்பேன். I never regretted, துக்கப்படலை. The highest honor is to be called as the priest of God. தேவனுடைய ஆசாரியனாய் அழைக்கப்பட்டதை விட வேறு ஏதாவது மேன்மையான பதவி உண்டா? I tell you, dear people, Psalm 107, சங்கீதம் 107 நான் திரும்பி வருகிறேன். I could not even cross a one word. ஒரு வசனத்தை கூட கடந்து போக முடியவில்லை. But we are very close to the end. ஏறக்குறைய நாம் முடிக்க முடியாத தருணத்துக்கு வந்து விட்டோம். Bible says, 7th verse, Psalm 107, சங்கீதம் 107 வசனத்தில் ஆண்டவர் எதுமாய் சொல்லுகிறார், தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவளை செமையான வழியிலே நடத்தினீர். Oh, what a wonderful thing. God has led them in the right path. அவர்களை செமையான வழியிலே நடத்தினார். And he led them forth by the right way. Oh dear friend, he is the one who will lead you in the right way. அவர் மாத்திரம்தான் உன்னை சரியான வழியில நடத்த முடியும். Hitherto you have been in confusion. So many things that you are really regretting. Why have I done like this? என்னுடைய வாழ்க்கையில நான் இதை ஏன் இப்படி செய்தேன்னு அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய். Probably if I would not have done this, இதை நான் ஒருவேளை செய்யாதிருந்திருந்தேன். Wastage of time, காலம் விரயம், wastage of money, பண விரயம். Oh dear people, but if at all, if God would have been the one who has led you through, உன்னை வழிநடத்துகிற வழிநடத்து தேவனாக இருந்தாரானால்,
The Bible says, தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர, that they might go to a city of habitation. Dear friend, there is rest in the world. உலகத்தில் இளைப்பாறுதல். Not only that, there is a habitation which you are traveling to. நீ பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற இன்னொரு போய் சேர வேண்டிய இடம் இருக்கிறது. Do you know that? In eternity, நித்தியம் என்பது உண்டு. Oh dear people, how quickly people die, and the thought of them is flying or disappearing very quickly. ஜனங்கள் எவ்வளவு சீக்கிரம் மறைத்து விடுகிறார்கள். அவருடைய குறித்த என்ன சீக்கிரம், எவ்வளவு சீக்கிரம் மறைந்து விடுகிறது. Few weeks back, one person in the church, an old man, 75 years, சில வாரங்களுக்கு முன்பாக 75 வயதான ஒரு நபர், the week before he came to the church, அந்த வாரத்துக்கு வர்றதுக்கு முந்தின வாரத்தில் I spoke to him. பேசினேன், ஐயா, you must reconcile with God. தேவனோடு நீங்கள் ஒப்புரவாக வேண்டும். He said, I never sinned. ஒரு பாவமும் செய்யலை. I go to church from the age of 5. 5 வயதிலிருந்து நான் ஆலயத்துக்கு போகிறேன். I just told him, what about your smoking? நீ புகைப்பிடிக்கிறீங்க, நீங்களே அதை பற்றி என்ன? Except that sin, I have never committed a sin. அது தவிர வேற எந்த ஒரு பாவமும் செய்யலை. Oh dear people, he came, and the week on which he came, he sat in the chair and he was talking some unusually some more time. Generally the time more than we spends with me. இங்கே அவர் வழக்கமாக செலவிடுவத நேரத்தை விட கொஞ்சம் அதிகமான நேரத்தை செலவிட்டார். I heard he went from the church on Sunday. He was all right. ஞாயிற்றுக்கிழமை இங்கிருந்து போனார். Monday passed. திங்கட்கிழமை போனது. Tuesday he went and voted. செவ்வாய்க்கிழமை போய் ஓட்டு போட்டார். His daughter said at 7 o'clock she took his food from me to his house because he didn't have his wife. அவருக்கு மனைவி இல்லை, மகள் சொன்னாங்க. ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு 7 மணிக்கு போனார். Morning he didn't come. காலையில் வரல. When the daughter went and saw in the house, he was motionless. காலையில் அந்த இடத்துல வீட்டை போய் பார்த்த பொழுது அசைவில்லை. She shouted, no voice. சத்தமிட்டா, ஆனால் அவரிடத்தில் சத்தம் இல்லை. Life is over. வாழ்க்கை முடிந்து விட்டது. Dear people, there is an eternity before you. உனக்கு முன்பாக ஒரு நித்தியமானது உண்டு. Where will you spend your eternity? உன்னுடைய நித்தியத்தை எங்கே கழிக்க போகிறாய்? Unless you are prepared here. நீங்க ஆயத்தப்படலைன்னா. Oh dear people, there is no chance of repentance after you die. மரித்த பின்பாக உனக்கு மனம் திரும்பலுக்கான நேரம் இல்லை, வாய்ப்பில்லை. This is the time. இதுவே நேரம். Reconcile with God. தேவனோடு ஒப்புரவாக. Tell him what you are. நீ எவ்விதமான இருக்க என்பதை குறித்து சொல்லு. What is your true condition? உன்னுடைய நிலை என்ன? What is the condition of your soul? உன்னுடைய ஆத்மாவின் நிலை என்ன? Go and tell him. இடத்துல சொல்லு. The Bible says he rightly guided to the right habitation. சரியான இடத்திற்கு சரியான வழியில் வழி நடத்தினார். Let's pray. ஜெபிப்போம். Our heavenly Father, oh Lord, we thank you for the God who guides in the right path. ஆண்டவரே, சரியான திசையில் எங்களை வழிநடத்துகிற தேவனாக நீர் இருக்கிறீர். We thank you, Lord, to the right habitation. சரியான இடத்தை சென்றடையத்தக்கதாக. I pray for these dear people. Oh God, I beg you for these dear people. தர்மியான மக்களுக்காக ஜெபிக்கிறேன், கெஞ்சுகிறேன். Lord, whosoever is not ready, ஆயத்தமில்லாத ஒவ்வொரு இடத்திலும், whosoever, Lord, is not reconciled with me and is not surrendered to thee fully, உம்மோடு ஒப்புரவாக நிலை மற்றும் தங்களை மட்டும் ஒப்புக்கூடாத ஒவ்வொருடைய வாழ்க்கையில், Lord, let them surrender this evening. இந்த மாலையில் அவர்களை ஒப்புக்கொடட்டும். Bless their families. உடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. நன்றி.